இன்றைக்கி நான் பாவக்காய் ஃப்ரை பண்ண போகிறேன். பாவக்காயை இந்த மாதிரி ரொம்ப மெல்லிசாக வட்டமாக நறுக்கியிருக்கேன். அதுக்கு வித்தும் அதுக்கு கூட போட்டிருக்கேன். அது நல்லா இருக்கும். அது கூட ஃப்ரை ஆகி வந்தால் பின்ன தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, பின்ன பெருஞ்சீரகம் இவ்வளோ போட்டு தாளிச்சிட்டு அப்புறமா இந்த பாவக்காய் வதக்கி அதில் கொட்டணும். கடுகு பொட்டுடிச்சு அப்புறமா இந்த பாவக்காயை அதில் கொட்டணும். கொட்டி கிளறி கொடுத்து மூடி வச்சு கொஞ்சம் வேக விடணும். கிண்டி கொடுத்து ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி மூடி வச்சு வேக விடணும். வெந்துடுச்சு. அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுட்ரு போட்டு நல்லா பெரட்டி நல்ல ஃப்ரை பண்ண வெந்துடுச்சு. அப்புறமா ஒரு டீஸ்பூன் சில்லி பவுட்ரு போட்டு நல்லா பெரட்டி கொடுத்து இப்படி பருத்தி வச்சு மூடி வச்சா சீக்கிரமாக அது ஃப்ரை ஆகும். அதில் வெந்துடுச்சுட்டு அப்புறமா அந்த அரிசி மாவு கொஞ்சம் எடுத்து அதுக்கு மேலே இப்படி தூவி விடுக்கணும். இந்த ஸ்பூன் வச்சு நல்லா கிளறி கொடுக்கணும். இப்படியே பருத்தி வச்சு நல்லா ஃப்ரை பண்ணணும். பாவக்காய் ஃப்ரை சரியாயிடுச்சு.